அயோத்தியின் புனித மண்ணில் மன்னர் தசரதரின் அரண்மனையில் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக ஸ்ரீராமர் பிறந்தபோது அது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கமாக மட்டும் அமையாமல் சத்தியம், அன்பு மற்றும் தளராத கடமையுணர்வின் அழியாத காவியமான ராமாயணம் உருவாகவும் அடித்தளமாக அமைந்தது. இந்த கதை ஒரு அரசன் காடு சென்றதை மட்டும் கூறவில்லை. அது அதர்மத்தின் இருளை அழித்து தர்மத்தின் ஒளியை ஏற்றியதையும் மனித உறவுகளின் உன்னதத்தையும் விளக்கும் ஒரு தெய்வீக பயணமாகும். ஸ்ரீராமரின் கதை வனவாசமும் வெற்றியும். ஆரம்ப காலமும் இளமை பருவமும். அயோத்தி மன்னர் தசரதர் நடத்திய புத்திரகாமேஷ்டி யாகத்திற்கு பிறகு ராமன், பரதன், லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னன் என 4 மகன்கள் பிறந்தனர். 4 சகோதரர்களும் குரு வசிஷ்டரின் ஆசிரமத்தில் கல்வி கற்று கலைகளில் தேர்ச்சி பெற்றனர். ஸ்ரீராமர் சிறுவயது முதலே அமைதியும் தர்ம சிந்தனையும் கொண்டவராக விளங்கினார். ஒரு நாள் விஸ்வாமித்ர முனிவர் தசரத மன்னரிடம் வந்து அரக்கர்களை அழிப்பதற்காக ராம லக்ஷ்மணர்களை தன்னுடன் அழித்துச் சென்றார். அங்கு ராமர் தாடகை மற்றும் சுபாகு போன்ற அரக்கர்களை அழித்தார். அதன் பிறகு விஸ்வாமித்ரர் அவர்களை மிதிலைக்கு அழித்துச் சென்றார். அங்கு மன்னர் ஜனகரின் மகள் சீதையின் சுயம்வரம் நடைபெற்றது. அங்கு வைக்கப்பட்டிருந்த சிவன் தனுசை, அதாவது சிவனின் வில்லை ராமர் தூக்கி உடைத்தார். அதன் பின் சீதையை அவர் மணம் முடித்தார். மற்ற 3 சகோதரர்களுக்கும் ஜனகரின் மகள்கள் மற்றும் உறவு பெண்களுடன் திருமணம் நடைபெற்றது. அனைவரும் மகிழ்ச்சியுடன் அயோத்தி திரும்பினர். கைகேயியின் வரமும் வனவாச முடிவும். மன்னர் தசரதர் வயதான காலத்தில் ராமருக்கு இளவரசு பட்டம் சூட்ட முடிவு செய்தார். அயோத்தி முடிவதும் திருவிழா கோலம் பூண்டிருந்தது. ஆனால் கைகேயியின் பணிப்பெண் மந்தரை கைகேயியின் மனதில் பொறாமை விதையை விதைத்தாள். தசரதர் முன்பு ஒருமுறை வாக்கு கொடுத்த 2 வரங்களை இப்போது கேட்கும்படி மந்தரை தூண்டினாள். கைகேயி முதல் வரமாக தனது மகன் பரதனுக்கு நாட்டை ஆளும் உரிமையையும், 2வது வரமாக ராமருக்கு 14 ஆண்டுகள் வனவாசத்தையும் கேட்டார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்த தசரதர் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்தார். இதை அறிந்த ராமர் தந்தையின் சொல்லை காப்பதற்காக மகிழ்ச்சியுடன் வனவாசம் செல்ல சம்மதித்தார். அவருடன் அன்னை சீதையும் தம்பி லக்ஷ்மணனும் காட்டிற்கு செல்ல உறுதி பூண்டனர். வனப்பயணமும் சித்திரகூட வாழ்வும். ராமன், சீதை மற்றும் லக்ஷ்மணன் அரச உடைகளை களைந்து துறவி கோலத்தில் அயோத்தியை விட்டு புறப்பட்டனர். மக்கள் அனைவரும் அவர்கள் பின்னால் கண்ணீருடன் சென்றனர். ஆனால் ராமர் அவர்களை சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்பினார். கங்கை திருநதியை கடந்து பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தனர். அவரின் ஆலோசனையின்படி சித்திரகூட மலைப்பகுதியில் ஒரு குடில் அமைத்து தங்கினர். அங்கு ராமரை பிரிந்த துயரத்தால் தசரத மன்னர் உயிர் துறந்தார். பரதன் தனது மனைவழி வீட்டிலிருந்து திரும்பி வந்து உண்மையை அறிந்தபோது நாட்டை ஆள மறுத்து ராமரை மீண்டும் அழைக்க சித்திரகூடம் சென்றார். ஆனால் ராமர் தந்தையின் கட்டளையை விட உயர்ந்தது ஏதுமில்லை என கூறி திரும்ப மறுத்துவிட்டார். இறுதியில் பரதன் ராமரின் பாதுகைகளை மட்டும் பெற்றுக்கொண்டு அவற்றை அரியணையில் வைத்து ராமரின் பிரதிநிதியாக நாட்டை ஆட்சி செய்தார். தண்டகாரண்யமும் சீதா அபகரிப்பும். சித்திரக்கூடத்திலிருந்து ராமர், சீதை மற்றும் லக்ஷ்மணன் தண்டகாரண்ய காட்டிற்கு சென்றனர். அங்கு அவர்கள் அத்ரி, அனுசூயா மற்றும் அகஸ்தியர் போன்ற மாமுனிகளை சந்தித்தனர். அரக்கர்களின் தொல்லையிலிருந்து முனிவர்களை காப்பதாக ராமர் உறுதியளித்தார். பஞ்சவடியில் அவர்கள் தங்கியிருந்தபோது இலங்கை மன்னன் ராவணனின் தங்கை சூர்பனகை அங்கு வந்து ராமலக்ஷ்மணர்களை திருமணம் செய்ய ஆசைப்பட்டாள். கோபமடைந்த லக்ஷ்மணன் அவளது மூக்கை அறுத்தார். இதனால் ஆத்திரமடைந்த சூர்பனகை தனது அண்ணன் ராவணனிடம் முறையிட்டாள். ராவணன் பழிவாங்க நினைத்து மாரீசன் என்பவனை பொன்மானாக அனுப்பி வைத்தான். அந்த மானின் அழகில் மயங்கிய சீதை அதை பிடித்து தரும்படி ராமரிடம் கேட்டார். ராமர் மானை துரத்திச் செல்ல ராமரின் குரல் போன்ற அலறல் சத்தத்தை கேட்டு லக்ஷ்மணனும் உதவிக்கு சென்றார். அந்த நேரத்தில் ராவணன் துறவி வேடத்தில் வந்து சீதையை தூக்கிச் சென்றான். அவளை இலங்கைக்கு கொண்டு சென்று அசோகவனத்தில் சிறை வைத்தான். அனுமன் சந்திப்பும் இலங்கை தகனமும். சீதையை தேடி ராமரும் லக்ஷ்மணனும் காடு மேடெல்லாம் அலைந்தனர். வழியில் சபரியை சந்தித்தனர். அவர் ராமரை சுக்ரீவனிடம் செல்லும்படி கூறினார். ரிஷ்யமுக மலையில் ராமருக்கு அனுமன் மற்றும் சுக்ரீவனின் நட்பு கிடைத்தது. ராமர் வாலியை கொன்று சுக்ரீவனை அந்த நாட்டின் மன்னராக்கினார். சுக்ரீவன் தனது வானரப்படையை சீதையை தேடி 4 திசைகளிலும் அனுப்பினார்.
அனுமன் கடலை தாண்டி இலங்கைக்குச் சென்று சீதையைக் கண்டு ராமரின் கணையாழியை அதாவது மோதிரத்தை வழங்கினார். ராவணனின் அசோகவனத்தை அழித்து அவனது மகன் அட்சயகுமாரனையும் கொன்றார். ராவணன் அனுமனின் வாளில் தீ வைத்தபோது அனுமன் அந்த தீயை கொண்டு இலங்கையை எரியூட்டினார். பின்னர் ராமரிடம் வந்து சீதை இருக்கும் இடத்தைச் சொன்னார். இலங்கை போரும் ராவண வதமும். ராமர் வானரப்படையுடன் கடற்கரையை அடைந்தார். நலன் மற்றும் நீலன் ஆகியோரின் உதவியுடன் கடலில் கற்களை கொண்டு பாலம் அமைக்கப்பட்டது. ராமரின் படை இலங்கையை சென்றடைந்தது. ராவணனின் தம்பி விபீஷணன் ராமரிடம் சரணடைந்து போரில் உதவினார். ராமருக்கும் ராவணனுக்கும் இடையே கடும் போர் நடந்தது. லக்ஷ்மணனுக்கும் மேகநாதனுக்கும் நடந்த போரில் லக்ஷ்மணன் மயக்கமடைந்தார். ஆனால் அனுமன் கொண்டு வந்த சஞ்சீவி மூலிகையால் அவர் உயிர் பிழைத்தார். கும்பகர்ணன் மற்றும் மேகநாதன் கொல்லப்பட்ட பிறகு இறுதியில் ராமருக்கும் ராவணனுக்கும் பெரும் போர் மூண்டது. ராமர் ராவணனின் நாபியில் அம்பெய்து அவனை கொன்றார். தீமை அழிந்து நன்மை வென்றது. அயோத்தி வருகையும் ராமராஜ்யமும். விபீஷணன் இலங்கையின் அரசனாக்கப்பட்டார். சீதையின் அக்னி பிரவேசத்திற்கு பிறகு ராமர், சீதை மற்றும் லக்ஷ்மணன் புஷ்பக விமானத்தில் அயோத்தி திரும்பினர். 14 ஆண்டு வனவாசம் முடிந்தது. பரதனும் அயோத்தி மக்களும் அவர்களை பிரம்மாண்டமாக வரவேற்றனர். அயோத்தி முழுவதும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. இதுவே தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. ராமர் அரியணை ஏறினார். அவரது ஆட்சி காலம் ராமராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. அங்கு மகிழ்ச்சியும் அமைதியும் நீதியும் நிலவியது. ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கி இன்றும் மனித குலத்திற்கு முன்மாதிரியாக திகழ்கிறார் மரியாத புருஷோத்தமன் ஸ்ரீராமர். முந்தைய பகுதியில் ராமர், சீதை மற்றும் லக்ஷ்மணன் வனவாசம் முடித்து திரும்பியதையும் ராவண வதத்திற்கு பிறகு ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்ததையும் பார்த்தோம். இப்போது கதையின் அடுத்த முக்கியமான பகுதியான உத்தர ராமாயணம் குறித்து காண்போம். எனது படகோ மரத்தாலானது. ஒருவேளை இதுவும் பெண்ணாக மாறிவிட்டால் எனது குடும்பத்தை காப்பாற்றுவது எப்படி? அதனால் முதலில் உங்கள் பாதங்களை கழுவ அனுமதியுங்கள் என்றார். கேவடனின் இந்த வெள்ளை உள்ளத்தையும் அன்பையும் கண்டு ராமர் புன்னகைத்தார். கேவடன் அவர்களை அக்கறைக்கு அழைத்துச் சென்றார். அதற்கு நன்றி கடனாக சீதாதேவி தனது மோதிரத்தை தர முன்வந்தபோது கேவடன் அதை வாங்க மறுத்துவிட்டார். இறைவா, ஒரே துறையில் வேலை செய்பவர்கள் ஒருவருக்கொருவர் கூலி வாங்க மாட்டார்கள். நான் மக்களை இந்த ஆற்றை கடக்க வைக்கிறேன். நீங்கள் மக்களை பிறவி பெருங்கடலில் இருந்து கரை சேர்க்கிறீர்கள். நான் உங்களிடம் வரும்போது என்னை அந்த பக்கம் கரை சேர்த்து விடுங்கள் என்று உருக்கமாக கூறினார். சித்திரகூடத்தின் மகிழ்ச்சியும் பரதனின் தியாகமும். ராமர், சீதா மற்றும் லக்ஷ்மணன் சித்திரகூடத்தின் அழகான மலைப்பகுதிகளில் வசிக்கத் தொடங்கினர். அங்கு இயற்கை அவர்களுடன் துணை நின்றது. சீதாதேவி வன வாழ்க்கையை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். அவர் ராமருக்காக கிழங்குகளையும் பழங்களையும் சேகரிப்பார். லட்சுமணன் குடிசையை பாதுகாப்பார். திடீரென ஒரு நாள் புழுதி படலம் எழும்பியது. பரதன் தனது பெரும் படையுடன் வருவதை கண்டார்கள். பரதன் போருக்கு வருவதாக லட்சுமணன் தவறாக எண்ணினார். ஆனால் ராமர் அவரை அமைதிப்படுத்தினார். பரதன் வெறும் காலோடு ஓடி வந்து ராமரின் பாதங்களில் விழுந்து கதறி அழுதார். தந்தை தசரதர் இறந்துவிட்ட செய்தியை கூறினார். இது ராமரின் வாழ்வில் மிகவும் சோகமான தருணமாக அமைந்தது. பரதன் ராமரை மீண்டும் அயோத்திக்கு வருமாறு வேண்டினார். ஆனால் ராமர் தனது குல வழக்கத்தின்படி தந்தையின் வாக்கை மீற மறுத்துவிட்டார். இறுதியில் பரதன் ராமரின் பாதுகையை அதாவது செருப்புகளை பெற்றுக்கொண்டு தானும் 14 ஆண்டுகள் அரண்மனைக்கு வெளியே ஒரு துறவியைப் போலவே வாழ்வேன் என்று சபதமேற்றார். இது உலகிலேயே எங்கும் காண முடியாத இரு சகோதரர்களின் மேன்மையான அன்பின் உச்சமாகும். அத்ரி முனிவர் மற்றும் மாதா அனுசூயாவின் அருள். சித்திரகூடத்தை விட்டு ராமர் தண்டகாரண்யத்தை நோக்கி சென்றபோது அத்ரி முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார். அங்கு மாதா அனுசூயா சீதாதேவிக்கு இல்லற தர்மங்களை போதித்தார். மேலும் அழுக்காகாத, என்றும் பழசாகாத தெய்வீக ஆடைகளையும் அணிகலன்களையும் சீதைக்கு பரிசாக வழங்கினார். இந்த நகைகளைத்தான் பின்னர் ராவணன் கடத்து செல்லும் போது ராமர் தன்னை கண்டுபிடிப்பதற்காக சீதை கீழே வீசினார். அரக்கர்கள் கொன்று குவித்த முனிவர்களின் எலும்பு குவியல்களை ராமர் கண்டார். அப்போது அவர் தனது கைகளை உயர்த்தி இந்த பூமியை அரக்கர்களிடமிருந்து விடுவிப்பேன் என்று உறுதி பூண்டார். பஞ்சவடியின் அமைதி மற்றும் சூர்பனகையின் வருகை. கோதாவரி ஆற்றின் கரையில் உள்ள பஞ்சவடியில்தான் ராமரும் சீதையும் தங்களது வனவாச காலத்தின் பெரும் பகுதியை செலவிட்டார்கள். லட்சுமணன் அங்கு அழகான ஒரு இலை குடிசையை அமைத்தார். அங்கு வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அங்கிருந்துதான் போருக்கான விதை விழுந்தது.
ராவணனின் தங்கை சூர்பனகை ராமரின் அழகில் மயங்கி அவரை திருமணம் செய்ய கோரினாள். அவள் சீதையை கொல்ல முயன்றபோது லட்சுமணன் அவளது மூக்கையும் காதுகளையும் அறுத்தார். இதிலிருந்துதான் ராம ராவண பகை மூண்டது. கரண் மற்றும் தூஷணன் தலைமையிலான 14,000 அரக்கர்களை ராமர் தனி ஒருவராக தோற்கடித்தார். இது லங்காபுரியின் சிம்மாசனத்தையே உலுக்கியது. எனது படகோ மரத்தால் ஆனது. ஒருவேளை இதுவும் பெண்ணாக மாறிவிட்டால் எனது குடும்பத்தை காப்பாற்றுவது எப்படி? அதனால் முதலில் உங்கள் பாதங்களை கழுவ அனுமதியுங்கள் என்றார். கேவடனின் இந்த வெள்ளை உள்ளத்தையும் அன்பையும் கண்டு ராமர் புன்னகைத்தார். கேவடன் அவர்களை அக்கறைக்கு அழைத்துச் சென்றார். அதற்கு நன்றி கடனாக சீதாதேவி தனது மோதிரத்தை தர முன்வந்தபோது கேவடன் அதை வாங்க மறுத்துவிட்டார். இறைவா, ஒரே துறையில் வேலை செய்பவர்கள் ஒருவருக்கொருவர் கூலி வாங்க மாட்டார்கள். நான் மக்களை இந்த ஆற்றை கடக்க வைக்கிறேன். நீங்கள் மக்களை பிறவி பெருங்கடலிலிருந்து கரை சேர்க்கிறீர்கள். நான் உங்களிடம் வரும்போது என்னை அந்த பக்கம் கரை சேர்த்து விடுங்கள் என்று உருக்கமாக கூறினார். சித்திரகூடத்தின் மகிழ்ச்சியும் பரதனின் தியாகமும். ராமர், சீதா மற்றும் லக்ஷ்மணன் சித்திரகூடத்தின் அழகான மலைப்பகுதிகளில் வசிக்க தொடங்கினர். அங்கு இயற்கை அவர்களுடன் துணை நின்றது. சீதாதேவி வன வாழ்க்கையை மனமுகந்து ஏற்றுக்கொண்டார். அவர் ராமருக்காக கிழங்குகளையும் பழங்களையும் சேகரிப்பார். லக்ஷ்மணன் குடிசையை பாதுகாப்பார். திடீரென ஒரு நாள் புழுதி படலம் எழும்பியது. பரதன் தனது பெரும் படையுடன் வருவதை கண்டார்கள். பரதன் போருக்கு வருவதாக லக்ஷ்மணன் தவறாக எண்ணினார். ஆனால் ராமர் அவரை அமைதிப்படுத்தினார். பரதன் வெறும் காலோடு ஓடி வந்து ராமரின் பாதங்களில் விழுந்து கதறி எழுதார். தந்தை தசரதர் இறந்துவிட்ட செய்தியை கூறினார். இது ராமரின் வாழ்வில் மிகவும் சோகமான தருணமாக அமைந்தது. பரதன் ராமரை மீண்டும் அயோத்திக்கு வருமாய் வேண்டினார். ஆனால் ராமர் தனது குல வழக்கத்தின்படி தந்தையின் வாக்கை மீற மறுத்துவிட்டார். இறுதியில் பரதன் ராமரின் பாதுகையை, செருப்புகளை பெற்றுக்கொண்டு தானும் 14 ஆண்டுகள் அரண்மனைக்கு வெளியே ஒரு துறவியைப் போலவே வாழ்வேன் என்று சபதமேற்றார். இது உலகிலேயே எங்கும் காண முடியாத இரு சகோதரர்களின் மேன்மையான அன்பின் உச்சமாகும். அத்ரி முனிவர் மற்றும் மாதா அனுசூயாவின் அருள். சித்திரகூடத்தை விட்டு ராமர் தண்டகாரண்யத்தை நோக்கி சென்றபோது அத்ரி முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார். அங்கு மாதா அனுசூயா சீதா தேவிக்கு இல்லற தர்மங்களை போதித்தார். மேலும் அழுத்தாகாத, என்றும் பழசாகாத தெய்வீக ஆடைகளையும் அணிகலன்களையும் சீதைக்கு பரிசாக வழங்கினார். இந்த நகைகளை தான் பின்னர் ராவணன் கடத்திச் செல்லும் போது ராமர் தன்னை கண்டுபிடிப்பதற்காக சீதை கீழே வீசினார். அரக்கர்கள் கொன்று குவித்த முனிவர்களின் எலும்பு குவியல்களை ராமர் கண்டார். அப்போது அவர் தனது கைகளை உயர்த்தி இந்த பூமியை அரக்கர்களிடமிருந்து விடுவிப்பேன் என்று உறுதி பூண்டார். பஞ்சவடியின் அமைதி மற்றும் சூர்பனகையின் வருகை. கோதாவரி ஆற்றின் கரையில் உள்ள பஞ்சவடியில் தான் ராமரும் சீத்தையும் தங்களது வனவாச காலத்தின் பெரும் பகுதியை செலவிட்டார்கள். லக்ஷ்மணன் அங்கு அழகான ஒரு இலை குடிசையை அமைத்தார். அங்கு வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அங்கிருந்துதான் போருக்கான விதை விழுந்தது. ராவணனின் தங்கை சூர்பனகை ராமரின் அழகில் மயங்கி அவரை திருமணம் செய்ய கோரினார். அவள் சீதாவை கொல்ல முயன்றபோது லக்ஷ்மணன் அவளது மூக்கையும் காதுகளையும் அறுத்தார். இதிலிருந்துதான் ராம ராவண பகை மூண்டது. கரண் மற்றும் தூஷணன் தலைமையிலான 14,000 அரக்கர்களை ராமர் தனி ஒருவராக தோற்கடித்தார். இது லங்காபுரியின் சிம்மாசனத்தையே உலுக்கியது. சீதையின் பிரிவும் ராமரின் துயரமும். ராவணன் சீதையை கடத்திச் சென்றபோது ராமர் ஒரு சாதாரண மனிதனைப் போல வருந்தி அழுதார். அவர் மரங்கள், கொடிகள், மான்கள் மற்றும் பறவைகளிடம், பறவைகளே, மான்களே, என் மான்விழி சீதையை நீங்கள் எங்காவது கண்டீர்களா என்று தேடி அலைந்தார். அவர் கடவுளாக இருந்தும் அன்பின் பிரிவால் ஏற்படும் வலி எவ்வளவு ஆழமானது என்பதை அவரது இந்த மனித வடிவம் காட்டுகிறது. வழியில் ஜடாயுவை சந்தித்தனர். அவர் இறக்கும் தருவாயில் ராவணன் சீதையை தெற்கு நோக்கி அழைத்துச் சென்றதை கூறினார். ராமர் ஒரு பறவைக்கும் தனது தந்தையைப் போலவே இறுதிச் சடங்குகளை செய்தார். இது அவரது பரந்த உள்ளத்தை காட்டுகிறது. சபரி கொடுத்த எச்சில் பழங்களும் பக்தியின் பலனும். சீதையை தேடிச் சென்ற ராமர் சபரியின் குடிசையை அடைந்தார். சபரி ஒரு வயதான பழங்குடி பெண்மணி. தனது குருவின் வாக்கை நம்பி பல ஆண்டுகளாக ராமருக்காக காத்திருந்தவர். அவர் ராமருக்கு பழங்களை தரும்போது அவை புளிப்பாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொன்றையும் கடித்து பார்த்து இனிப்பான பழங்களை மட்டும் கொடுத்தார். பகவான் ராமர் எந்த ஒரு பாகுபாதுமின்றி அந்த எச்சல் பழங்களை மிகவும் விரும்பி உண்டார். கடவுள் அன்பிற்கு மட்டுமே கட்டுப்பட்டவர், சாதி அல்லது ஏற்றத்தாழ்வுகளுக்கு அல்ல என்பதை இந்த நிகழ்வு கற்பிக்கிறது. சபரி தான் சுக்ரீவனை சந்திப்பதற்கான வழியை ராமருக்கு காட்டினார். இலங்கை வெற்றிக்கு தயாரிப்பும் ராமேஸ்வரம் நிறுவுதலும். வானரப்படை தயாராக இருந்தது. ஆனால் முன்னால் பரந்த கடல் இருந்தது. ராமர் 3 நாட்கள் கடலிடம் வழி வேண்டினார். ஆனால் கடல் வழி கொடுக்காததால் கோபமடைந்த ராமர் தனது வில்லினை எடுத்தார். அப்பொழுது கடலரசன் தோன்றி மன்னிப்பு கேட்டு நலன் மற்றும் நீலன் என்ற இருவரின் சிறப்பை கூறினார். அவர்கள் தொட்டால் கற்கள் தண்ணீரில் மிதக்கும். போருக்கு செல்வதற்கு முன்பு ராமர் ராமேஸ்வரத்தில் சிவலிங்கத்தை நிறுவி சிவபெருமானை வழிபட்டார்.
ராமரும் சிவனும் ஒன்றே என்பது இதன் மூலம் உணர்த்தப்பட்டது. அதன் பிறகு ராமசேது பாலம் கட்டப்பட்டது. இது இன்றும் மக்களின் நம்பிக்கையாக திகழ்கிறது. அஸ்வமேத யாகமும் குதிரைக்கு விடுத்த சவாலும். அயோத்தியில் ராமர் அஸ்வமேத யாகத்தை நடத்தினார். விதியின்படி யாகக் குதிரை ஏவி விடப்பட்டது. அதன் பின்னால் சத்ருக்னன் தலைமையில் ஒரு பெரிய படை சென்றது. அந்த குதிரை செல்லும் இடமெல்லாம் ராமரின் ஆட்சிக்கு உட்பட்டதாக கருதப்பட்டது. வால்மீகி ஆசிரமத்திற்கு அருகில் குதிரை வந்தபோது லவன் மற்றும் குசன் என்ற இரு சிறுவர்கள் அதை பிடித்து கொண்டனர். அவர்கள் அயோத்தி படைக்கு சவால் விட்டனர். சத்ருக்னனும் லக்ஷ்மணனும் சிறுவர்களுக்கு புரிய வைக்க முயன்றனர். ஆனால் அது போரில் முடிந்தது. லவன் மற்றும் குசன் தங்களது அபார வீரத்தால் அயோத்தியின் பெரும் படையை தோற்கடித்தனர். தந்தை மற்றும் மகன்களுக்கு இடையிலான போர். இரு சிறுவர்கள் படையை தோற்கடித்த செய்தியை கேட்ட ராமர் நேரில் போர்க்களத்திற்கு வந்தார். அங்கு அனுமனும் இருந்தார். இந்த சிறுவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, ராமரின் அம்சங்களே என்பதை அனுமன் உணர்ந்தார். போர் தொடங்குவதற்கு முன்பு லவன் மற்றும் குசன் தங்களது தாய் கற்றுக் கொடுத்தபடி வீணையை எடுத்து ராமாயணத்தை பாடத் தொடங்கினார். ராமரின் முன்னாலேயே அவரது வரலாற்றை பாடினார்கள். இறுதி சந்திப்பும் சீதாதேவி பூமியில் மறைதலும். சிறுவர்கள் வாயால் தனது கதையை கேட்ட ராமரின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர்கள் தனது மகன்கள் என்பதை அவர் உணர்ந்தார். சீதாதேவியும் அங்கு வரவழைக்கப்பட்டார். சமூகம் அவரை ஏற்றுக்கொள்வதற்காக மீண்டும் ஒரு முறை தனது தூய்மையை நிரூபிக்க ராமர் கேட்டார். இதனால் மனம் வருந்திய சீதை, பூமிதாயே, நான் மனம், வாக்கு, செயல் என எதிலும் ராமரை தவிர வேறு யாரையும் நினைக்கவில்லை என்றால் என்னை உனது மடியில் ஏற்றுக்கொள் என்று வேண்டினார். உடனே பூமி பிளந்தது. சீதாதேவி அதனுள் மறைந்தார். ராமர் மிகவும் கலங்கினார். ஆனால் சீதை பிரிந்து சென்றார். ஸ்ரீராமரின் மகா பிரயாணம். சீதை மறைந்த பிறகு ராமரின் மனம் உலக வாழ்க்கையில் ஈடுபடவில்லை. அவர் லவன் மற்றும் குசனை அயோத்தியின் வாரிசுகளாக நியமித்தார். இறுதியில் தனது அவதார நோக்கம் நிறைவேறியதும் அவர் சரையூ நதிக்கரைக்கு சென்று நீர் சமாதி அடைந்தார். அவர் தனது உண்மையான வடிவமான மகாவிஷ்ணுவுடன் இணைந்தார். லக்ஷ்மணன் மற்றும் பிற சகோதரர்களும் தங்கள் உடலை துறந்து வைகுந்தம் சென்றடைந்தனர். நீதி, கடமையின் பாதை உணர்ச்சிகளின் பாதையை விட கடினமானது என்பதை இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ராவர் ஒரு மன்னனாக தனது இன்பங்களை தியாகம் செய்தார். சீதாதேவி பொறுமைக்கும் தூய்மைக்கும் உதாரணமாக திகழ்ந்தார். ராமாயணம் என்பது ஒரு போரின் கதை மட்டுமல்ல, அது உறவுகள், தியாகம் மற்றும் ஒழுக்கத்தின் மிகப்பெரிய பாடசாலையாகும். ராமாயணத்தின் அடுத்த அத்தியாயத்தில் இலங்கையை உலுக்கி தர்மத்தை நிலைநாட்டிய அந்த பெரும் போர் மற்றும் உணர்ச்சிகரமான போராட்டங்களை பற்றி விரிவாக காண்போம். ஸ்ரீராம கதை, இலங்கை மகாபோர் மற்றும் தர்மத்தின் வெற்றி. விரிவான பகுதி 4. சுவேலமலை பயணம் மற்றும் அமைதிக்கான இறுதி முயற்சி. கடல் கடந்த பிறகு வானரப்படை இலங்கையின் சுவேலமலையில் முகாமிட்டது. அமைதியை விரும்பிய ராமர் போர் வருவதை விரும்பவில்லை. அவர் கடைசி முறையாக ஒரு தூது அனுப்ப முடிவு செய்தார். இந்த பணிக்காக வாலியின் மகன் அங்கதன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அங்கதன் ராவணனின் சபைக்கு சென்று மிகவும் தைரியமாக ராமரிடம் சரணடையுமாறு அறிவுரை கூறினார். ராவணன் அவரை அவமதித்தபோது அங்கதன் சபையின் நடுவே தனது காலை ஊன்றி ஒரு சவால் விட்டார். இலங்கையின் எந்த வீரராவது எனது காலை நகர்த்தினால் ராமர் தோல்வியை ஏற்றுக்கொண்டு திரும்பிச் செல்வார் என்றார். ராவணனின் பெரும் வீரர்கள் மற்றும் மேகநாதனாலும் அங்கதனின் காலை அசைக்க முடியவில்லை. இறுதியில் ராவணனே கால்களை பிடிக்க வந்தபோது, என் கால்களை ஏன் பிடிக்கிறாய்? பிடிக்க வேண்டுமானால் ராமரின் பாதங்களை பிடி என்று அங்கதன் கூறினார். இது ராவணனின் கர்வத்திற்கு விழுந்த முதல் அடியாகும். யுத்த தொடக்கமும் முதல் இரத்த பலியும். அமைதிக்கான வழிகள் அடைக்கப்பட்டதால் போர் தொடங்கியது. ஒரு புறம் மாயசக்திகளும் அழிவு தரும் ஆயுதங்களும் கொண்ட அரக்கற்படை, மறுபுறம் கற்களையும் மரங்களையும் கொண்டு போரிடும் ராமநாமத்தையே பலமாக கொண்ட வானரப்படை. போரின் முதல் நாளிலேயே இலங்கையின் தெருக்கள் இரத்தத்தால் நிறைந்தன. ராமர் மற்றும் லக்ஷ்மணன் போரை முன்னின்று நடத்தினர். ஹனுமன், அங்கதன் மற்றும் சுக்ரீவன் ராவணனின் தளபதிகளை கொல்லத் தொடங்கினர். வெறும் துறவி என்றும் குரங்குகள் என்றும் தான் நினைத்தவர்கள் தனது அழியாத படையை அழிப்பதைக் கண்டு ராவணனின் கர்வம் கரையத் தொடங்கியது. கும்பகர்ணனின் விழிப்பும் அவனது தர்ம சங்கடமும். தனது தளபதிகள் பலர் கொல்லப்பட்டதை கண்ட ராவணன் தனது தம்பியான கும்பகர்ணனை எழுப்ப உத்தரவிட்டான். கும்பகர்ணன் 6 மாதம் உறங்கி ஒரு நாள் விழிப்பவன். அவன் எழுப்பப்பட்டு நிலைமையை அறிந்ததும் ராவணனை கடிந்து கொண்டான். உலகத்தின் அன்னையான சீதையை நீ கடத்தி வந்து பாவம் செய்துவிட்டாய் என்று கூறினான்.
இருப்பினும் ஒரு சகோதரனாக ராவணனுக்கு துணையாக போருக்குச் செல்ல சம்மதித்தான். கும்பகர்ணன் போர்க்களத்திற்கு வந்தது ஒரு பேரழிவு போல இருந்தது. அவன் ஆயிரக்கணக்கான வானரங்களை விழுங்கினான். இறுதியில் ராமர் தனது தெய்வீக அம்புகளால் கும்பகர்ணனை வதம் செய்தார். இறக்கும் தருவாயில் கும்பகர்ணன் ராமரின் உண்மையான வடிவத்தை உணர்ந்து மோட்சமடைந்தான். லக்ஷ்மணன் மற்றும் மேகநாதன் இடையிலான போர் மற்றும் சக்தி ஆயுதத்தின் தாக்கம். இலங்கையின் மிகச்சிறந்த போர் வீரனான இராவணனின் மகன் மேகநாதன் திகழ்ந்தான். அவன் தனது மாய சக்தியால் இராமபிரானையும் லக்ஷ்மணனையும் நாகபாசத்தால் கட்டி போட்டான். பின்னர் கருட பகவான் வந்து அவர்களை அந்த நாகபாசத்திலிருந்து விடுவித்தார். இதற்கிடையில் ஒருமுறை மேகநாதன் லக்ஷ்மணன் மீது சக்தி என்னும் சக்தி வாய்ந்த ஆயுதத்தை ஏவினான். அதன் பாதிப்பால் லக்ஷ்மணன் மயங்கி விழுந்தார். இது இராமரின் வாழ்வில் மிகவும் சோதனையான தருணமாக அமைந்தது. ஒரு சாதாரண மனிதரைப் போல மனமுடைந்த இராமர், லக்ஷ்மணன் இல்லாமல் நான் எப்படி அயோத்திக்கு திரும்பிச் செல்வேன்? தாய் சுமித்ரையிடம் என்ன பதில் சொல்வேன் என்று வருந்தினார். அப்போது இலங்கையின் மருத்துவர் சுஷேனரின் ஆலோசனையின்படி அனுமன் ஒரு இரவுக்குள்ளேயே துரோணகிரி மலையை தூக்கி கொண்டு வந்தார். ஏனெனில் அவரால் குறிப்பிட்ட அந்த சஞ்சீவனி மூலிகையை அடையாளம் காண முடியவில்லை. அந்த மூலிகையின் மகிமையால் லக்ஷ்மணன் குணமடைந்தது மட்டுமன்றி அடுத்த நாள் மேகநாதன் நடத்திய வேள்வியை தடுத்து அவனை போரில் அழித்தார். மேகநாதனின் மரணம் இராவணனின் பாதி பலம் அழிந்ததற்கு சமமாக கருதப்பட்டது. இராவண போர் அகந்தைக்கும் தர்மத்திற்கும் இடையிலான போராட்டம். இறுதியாக இராமரும் இராவணனும் நேருக்கு நேர் மோதும் அந்த நாள் வந்தது. இராவணன் தனது தெய்வீக தேரில் அமர்ந்து போரிட்டான். ஆனால் இராமரோ வெறுங்காலுடன் தரையில் நின்று போரிட்டார். இதை கண்ட இந்திரன் இராமருக்காக தனது தேரை அனுப்பி வைத்தார். இராவணன் தனது மாய வித்தையினால் ஆயிரக்கணக்கான தலைகளையும் கைகளையும் உருவாக்கி போரிட்டான். இராமர் அவனது தலைகளை துண்டிக்கும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் புதிய தலைகள் முளைத்துக் கொண்டே இருந்தன. அப்போது விபீஷணன் ஒரு ரகசியத்தை இராமரிடம் சொன்னார். இராவணனின் நாபியில், அதாவது தொப்புள் பகுதியில் ஒளித்து வைக்கப்பட்டுள்ள அமிர்தம் காய்ந்தால் மட்டுமே அவனுக்கு மரணம் நிகழும் என்று அவர் கூறினார். அதன்படி இராமர் அக்னியாஸ்திரத்தை பயன்படுத்தி இராவணனின் நாவியை தாக்கினார். அந்த அமிர்தம் காய்ந்தவுடன் மகாவீரனான இராவணன் பூமியில் விழுந்து மடிந்தான். இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் தேவர்கள் பூமியின் மீது பூக்களை தூவி மகிழ்ந்தனர். இராவணன் இறக்கும் தருவாயில் அவன் ஒரு சிறந்த அறிஞன் என்பதால் அவனிடம் அரசியல் மற்றும் தர்ம நெறிகளை கற்றுக்கொள்ளுமாறு இராமர் லக்ஷ்மணனை அனுப்பினார். நல்ல காரியங்களை செய்யும் போது ஒருபோதும் தாமதிக்க கூடாது என்பதே இராவணன் கடைசியாக கூறிய அறிவுரையாகும். அக்னி பரீட்சை மற்றும் அயோத்தி திரும்புதல். இராவணனின் அழிவிற்கு பிறகு விபீஷணனுக்கு முடிசூட்டப்பட்டது. அன்னை சீதை மரியாதையுடன் அழைத்து வரப்பட்டார். அப்போது அன்னை சீதாதேவியிடம் அக்னி பரீட்சை செய்யுமாறு இராமர் வேண்டினார். இது சீதையின் தூய்மையை சந்தேகித்ததற்காக அல்ல, மாறாக அன்னை சீதையை நெருப்பால் கூட தீண்ட முடியாது என்பவை உலகிற்கு உணர்த்தவே செய்யப்பட்டது. சீதை நெருப்பில் இறங்கியதும் முன்பை விட அதிக பொலிவுடன் வெளியே வந்தார். இதன்பின் 14 ஆண்டு வனவாசம் முடிய ஒரு நாள் மட்டுமே எஞ்சியிருந்த நிலையில் ராமர், சீதை, லக்ஷ்மணன், அனுமன் மற்றும் விபீஷணன் ஆகியோருடன் புஷ்பக விமானத்தில் ஏறி அயோத்தி நோக்கி பயணமானார்கள். அயோத்தியின் தீபாவளி திருவிழா. அயோத்திக்கு வெளியே நந்தி கிராமத்தில் பரதன் இராமருக்காக காத்திருந்தார். இராமர் குறித்த நேரத்தில் வரவில்லை என்றால் தீயில் குதித்து உயிரை விடுவதாக அவர் சபதம் செய்திருந்தார். புஷ்பக விமானம் அயோத்தியின் எல்லையை அடைந்ததும் ஊர் முழுவதும் ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கம் எதிரொலித்தது. சரையு நதிக்கரையில் அவர்களுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மக்கள் ஏற்றிய விளக்குகளின் ஒளியால் இரவு பொழுதும் பகலைப் போல காட்சியளித்தது. அயோத்தி மன்னரின் வனவாசம் முடிந்து நீதியும் தர்மமும் நிறைந்த இராம ராஜ்யம் தொடங்கியது. இந்த இதிகாசத்தை நீங்கள் விரிவாக அறிய விரும்புவதால் இப்போது உத்தர ராமாயணத்தின் உணர்ச்சிகரமான மற்றும் தத்துவ பின்னணிகளை பார்ப்போம். இது மரியாதா புருஷோத்தம இராமரின் கடினமான சோதனைகளை விளக்குகிறது. இதில் ஒரு கணவனாக இருப்பதை விட ஒரு மன்னனாக தனது கடமையை செய்ய வேண்டிய இராமரின் நிலை கதையை மிகவும் உருக்கமாக மாற்றுகிறது. ஸ்ரீ இராமாயண கதை. ராஜதர்மம், தியாகம் மற்றும் அடுத்த தலைமுறை. அயோத்தியின் சிறப்பான ஆட்சி. அயோத்தியின் அரியணையில் அமர்ந்த பிறகு இராமர் ஒரு சிறந்த ஆட்சி முறையை உருவாக்கினார். அவரது ஆட்சியில் நீதி நிலைநாட்டப்பட்டது. மக்கள் திருட்டு பயமின்றி தங்கள் வீட்டு வாசல்களை திறந்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. மக்கள் யாராவது துயரத்தில் இருக்கிறார்களா என்பதை இராமர் மாறுவேடத்தில் இரவில் நகர்வலம் வருவார். அவர் மனிதர்களை மட்டுமன்றி விலங்குகளையும் பறவைகளையும் கூட அக்கறையுடன் கவனித்தார். அன்னை சீதையும் அவருக்கு துணையாக நின்று ஏழை எளியவர்களுக்கு சேவை செய்து வந்தார். ஆனால் விதி மீண்டும் ஒரு சோதனையை கொண்டு வந்தது. மக்களின் பேச்சு மற்றும் சீதையின் பிரிவு.
ஒரு நாள் ஒற்றர்கள் மூலம் நாட்டு நடப்புகளை கேட்டறிந்தபோது சீதையின் தூய்மையை பற்றி சமூகத்தின் ஒரு பிரிவினர் தவறாக பேசுவதை இராமர் அறிந்தார். குறிப்பாக ஒரு சலவை தொழிலாளி தனது மனைவியை கண்டிக்கும் போது சீதையை பற்றி கூறிய வார்த்தைகள் இராமரை மிகவும் பாதித்தன. சீதை தூய்மையானவர் என்று இராமர் அறிந்திருந்தாலும் ஒரு மன்னராக தனது குலத்தின் பெருமையையும் நடுநிலையையும் காக்க அவர் ஒரு கடினமான முடிவை எடுத்தார். தனது தனிப்பட்ட விருப்பத்தை விட ராஜதர்மமே மேலானது என கருதி சீதையை வனத்தில் விட்டு வருமாறு லக்ஷ்மணனுக்கு உத்தரவிட்டார். அந்த சமயம் சீதை கருவுற்றிருந்தார். இராமரின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு லக்ஷ்மணன் கண்ணீருடன் சீதையை வால்மீகி முனிவரின் ஆசிரமம் அருகே விட்டுச் சென்றார். இராமரின் கௌரவத்திற்காக சீதை இந்த துயரத்தை அமைதியாக ஏற்றுக்கொண்டார். இது இராமாயணத்தின் மிக துயரமான பகுதியாகும். வால்மீகி ஆசிரமத்தில் சீதை மற்றும் லவகுசன் பிறப்பு. தமசா வரிக்கரையில் தனியாக இருந்த சீதையை வால்மீகி முனிவர் கண்டு அவரை தனது ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று மகளைப் போல பாதுகாத்தார். அங்கே சீதைக்கு லவன் மற்றும் குசன் என இரு இரட்டை உகன்கள் பிறந்தனர். வால்மீகி அவர்களுக்கு கலைகளையும் போர் முறைகளையும் கற்பித்ததோடு தான் இயற்றிய இராமாயண கதையையும் பாடலாக கற்பித்தார். லவ குச இருவரும் வளர்ந்து இராமரைப் போலவே வீரமும் அழகும் மிக்கவர்களாக திகழ்ந்தனர். ஆனால் அயோத்தியின் மன்னர்தான் தங்கள் தந்தை என்பது அவர்களுக்கு தெரியாது. அஸ்வமேத யாகம் மற்றும் தங்கச்சீதை. அயோத்தியில் இராமர் ஒரு துறவியைப் போலவே வாழ்ந்து வந்தார். அவர் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. அஸ்வமேத யாகம் செய்யும்போது மனைவி அருகில் இருக்க வேண்டும் என்பது விதி. அதனால் சீதைக்கு பதிலாக அவரது திருவுருவத்தை தங்கத்தால் தங்கச்சீதை செய்து அருகில் அமர வைத்தார். இராமரின் இதயத்தில் சீதையை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை என்பதற்கு இதுவே சான்றாகும். யாகத்தின் குதிரை பல நாடுகளை கடந்து வால்மீகி ஆசிரமத்தின் எல்லைக்குள் நுழைந்தது. சிறுவர்களின் வீரம் மற்றும் அனுமனின் சரணாகதி. லவ குச அந்த யாக குதிரையை பிடித்ததால் அயோத்தி படைகளுடன் போர் மூண்டது. அவர்கள் சத்ருக்னன், பரதன் மற்றும் லக்ஷ்மணனை தோற்கடித்தனர். அனுமன் போருக்கு வந்தபோது அந்த சிறுவர்களின் முகத்தில் இராமரின் சாயலை கண்டு வியந்து அவர்களிடமே சரணடைந்தார். இறுதியில் இராமர் போர்க்களத்திற்கு வந்தார். போர் தொடங்கும் முன் வால்மீகி முனிவர் தலையிட்டு உண்மையை விளக்கினார். தான் போரிட வந்த சிறுவர்கள் தனது சொந்த மகன்களே என்பதை இராமர் அறிந்து கொண்டார். அயோத்தியில் இராமாயணம் பாடல் மற்றும் இறுதி சந்திப்பு. லவ குசையை இராமர் அயோத்திக்கு அழைத்துச் சென்றார். அங்கே கூடியிருந்த சபையில் சிறுவர்கள் இருவரும் வீணையை மீட்டி இராமாயண கதையை பாடினார்கள். அந்த உருக்கமான பாடலை கேட்டு அயோத்தி மக்களே கண்ணீர் வடித்தனர். பின்னர் சீதையை மீண்டும் அழைத்து வர இராமர் தூது அனுப்பினார். ஆனால் மக்கள் முன்னிலையில் மீண்டும் ஒருமுறை தனது தூய்மையை நிரூபிக்குமாறு கேட்கப்பட்டது. சீதை சபைக்கு வந்தார். இராமரின் மீதான அன்பும் இந்த சமூகத்தின் மீதான வருத்தமும் அவர் கண்களில் தெரிந்தது. அவர் தனது தாயான பூமி தேவியை அழைத்தார். அப்போது பூமி பிளந்து அன்னை பூமி தேவி தோன்றி சீதையை தனது மடியில் அமர வைத்து தன்னுடன் அழைத்துச் சென்றார். இராமர் எவ்வளவோ தடுத்தும் சீதை மறைந்து போனார். இராமரின் வைகுண்டப் பயணம். சீதையின் பிரிவுக்குப் பிறகு இராமர் பல ஆண்டுகள் நீதி தவறாமல் ஆட்சி செய்தார். காலதேவன் இராமரை சந்தித்தபோது அவரது அவதார நோக்கம் முடிந்துவிட்டதை உணர்த்தினார். முதலில் லக்ஷ்மணன் சரையு நதியில் இறங்கி தனது வாழ்வை முடித்து கொண்டார். இராமர் லவ குசையிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு அனுமன் மற்றும் அயோத்தி மக்களுடன் சரையு நதிக்கரைக்குச் சென்றார். அவர் நதியில் இறங்கியதும் தனது உண்மையான மகாவிஷ்ணு உருவத்தை பெற்று வைகுண்டத்திற்கு திரும்பினார். சரையு நதியில் அலைகளில் இராமபிரான் மறைந்தாலும் அவர் விட்டுச் சென்ற தர்மமும் ஒழுக்கமும் இன்றும் மனிதகுலத்திற்கு வழிகாட்டி வருகின்றன. இராமாயணம் என்பது வெறும் கதை அல்ல, அது தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டும் தர்மத்தின் வெற்றி பயணம். இராமாயணம் பற்றி இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அல்லது வேறு ஏதேனும் தகவல்கள் தேவை என்றால் கேளுங்கள்.